சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சென்சேஷன் செய்தி வந்துச்சு. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமெரிக்க டாலர்கள், அமெரிக்கா ட்ரெஷரி பாண்டுகள்ல போட்ட முதலீடுகளை குறைச்சிட்டு தங்கத்துக்கு பணத்தை திருப்பி விட்டுச்சு. இது சாதாரண முடிவு இல்ல. இந்தியா டாலரைசேஷன் அப்படின்னு டாலர் அடிப்படையிலான சிஸ்டத்துல இருந்து விலகுற மாதிரி ஒரு பலமான சிக்னல். டாலர் அசெட்ஸ் மேல சார்ந்திருக்கிறத நிதானமா குறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெளிவான திசை. ஆனா இது முழு கதையும் இல்ல. இதுக்கு அப்புறம் வந்த 2 பெரிய சம்பவங்கள் டாலரைசேஷன் இப்போ கேவலம் தியரி மட்டும் இல்ல, உண்மையான வாழ்க்கையில நடக்கிற உண்மைன்னு நிரூபிச்சுட்டு. முதல்ல ரஷ்யா பத்தி சொல்லலாம். கடந்த சில வருஷங்களா ரஷ்யா தன் ட்ரேடை டாலர்ல இருந்து முழுக்க திருப்புற முயற்சியில இருக்கு. ரீசெண்டா ரஷ்யா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அலெக்சாண்டர் நோவாக் பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னார், ரஷ்யா சைனா இடையில நடக்கிற ட்ரேட்ல 95% இப்போ டாலர்ல நடக்கல. அதுக்கு பதிலா ரூபிள், யுவான் மாதிரி தங்கள் சொந்த கரன்சிகள்லேயே டிரான்சாக்ஷன்கள் நடக்குது. அதே மாதிரி இந்தியா ரஷ்யா இடையிலும் இப்போ அதிகமான டிரான்சாக்ஷன்கள் லோக்கல் கரன்சிகள்லேயே நடக்குது. இந்த விஷயத்தை ரஷ்யா அரசு, நியூஸ் ஏஜென்சி டாஸ் மட்டும் இல்ல, உலகத்துல பல முக்கிய மீடியா நிறுவனங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இது கேவலம் எஸ்டிமேட்ஸ், ஊகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அது பூமியில உண்மையா நடக்கிற மாற்றமா தெரியுது. ஆனா கதை இங்கே நிக்கல. சைனா ரீசெண்டா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. கடந்த 10-12 வருஷங்கள்ல எப்பவும் பார்க்காத வகை சைனா தன் யுவான் கரன்சியில கொடுக்கிற லோன்களை பெரிய அளவுல அதிகரிச்சிட்டு. ரிப்போர்ட்ஸ் படி ஏற்கனவே யுவான்ல கொடுத்த மொத்த லோன்கள் $480 பில்லியன் தாண்டி இருக்கு. இது ஹிஸ்டரியில ஒரு மைல்கல். இதுவரைக்கும் உலகத்துல அதிக லோன்கள் டாலர்லயே நடந்துச்சு. அதுக்கு அடுத்து யூரோ, ஜப்பான் யென், கடைசியா யுவான். ஆனா இப்போ இந்த ஓர்டர் முழுக்க மாறி போச்சு. யுவான் என்ன, யூரோவை கூட பின்னுக்கு தள்ளி டாலர் அடுத்து 2வது பெரிய லோன் கரன்சியா உயர்ந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் பயஸ் படி 2022க்கு அப்புறம் உலகத்துல ஒரு பெரிய டர்ன் வந்திருக்கு. முன்னாடி அதிக லோன்கள் டாலர் அல்லது யூரோல இருந்தா இப்போ அதே லோன்கள் ரென்மின்பி, அதாவது சைனா யுவானுக்கு திரும்புது. சிம்பிளா சொன்னா, முன்னாடி நாடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெப்ட்ஸ்க்காக அமெரிக்கன் பாண்ட்ஸ் தஞ்சம் அடைஞ்சிச்சு. இப்போ பல நாடுகள் யுவான் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்குது, டாலர் மேல சார்ந்திருக்கிறத குறைக்குது. இந்த மாற்றம் அவ்வளவு பெரியது. ஆகையால பிஎஸ் கூட ஒத்துக்கிட்டு பிரிக்ஸ் நாடுகள் மூலமா டாலரைசேஷன் வேகமா நடக்குது. அதுல சைனா யுவான் சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு. அதாவது முன்னாடி டாலர் செய்த வேலை இப்போ யுவான் செய்யுது. வரப்போகிற நாட்கள்ல சைனா எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் டீப்பா தெரியும். இன்னொரு பக்கம் ரஷ்யா விஷயத்துக்கு வந்தா, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் நோவாக் தெளிவா சொன்னார், இந்தியா ரஷ்யா இடையில ட்ரேட்ல 90 முதல் 95% இப்போ ரூபிள், யுவான் அல்லது இந்திய ரூபாயிலேயே நடக்குது. வெஸ்டர்ன் நாடுகள் அமெரிக்கா போட்ட சாங்ஷன்ஸ் காரணமா டாலர் மேல சார்ந்திருக்கிறது கஷ்டமாச்சு. அதனால ரஷ்யா, இந்தியா, சைனாவோட லோக்கல் கரன்சிகள்ல ட்ரேட் திருப்பிச்சு. ரஷ்யா சைனா இடையில இந்த சிஸ்டம் போர் ஸ்டார்ட் ஆன பிறகே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஆனா இந்தியா ரஷ்யா இடையில கடந்த 2 வருஷங்களா நிதானமா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. முன்னாடி சில பிரைவேட் ரிஃபைனரிகள் மட்டும் ரிலையன்ஸ் எனர்ஜி, நயரா எனர்ஜி மாதிரி அப்பப்போ யுவான்ல பேமெண்ட் செய்வாங்க. ஆனா இப்போ அக்டோபர் 2025 வரைக்கும் பல கவர்மெண்ட் ரிஃபைனரிகளும் ரஷ்யா ஆயிலுக்காக யுவான்லேயே பே பண்றாங்க. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ஆர்பிஐ ரோல் ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ லோக்கல் கரன்சி ட்ரேடுக்காக ஒரு ஈஸி சிஸ்டம் உருவாக்கியிருக்கு. அதை வாஸ்த்ரோ அக்கவுண்ட்னு சொல்றாங்க. இந்த வாஸ்த்ரோ அக்கவுண்ட் சிஸ்டம் ரொம்ப ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, இந்தியால ஒரு ட்ரேடர் ரஷ்யாவில இருந்து $100 வேல்யூ கொன்னா அந்த அமௌண்ட் ஸ்பீ பேங்க்ல டெபாசிட் பண்ணுவார். அந்த பணம் ரஷ்யா ட்ரேடர் பேர்ல வாஸ்த்ரோ அக்கவுண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். பிறகு ரஷ்யா ட்ரேடர் இந்தியாவிலிருந்து ஏதாவது வாங்கும்போது அந்த $100 அவர் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இப்படி தேர்ட் கரன்சி டாலர் தேவையே இல்லாம 2 நாடுகளுக்கு இடையில ட்ரேட் ஈஸியா லோக்கல் கரன்சிகள்ல நடந்துடும். ரஷ்யா கூட ஒத்துக்கிட்டு ஆர்பிஐ இந்த சிஸ்டம் 2 நாடுகள ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு.
அதனால இப்போ இந்தியா ரஷ்யா இடையில லோக்கல் கரன்சி டிரான்சாக்ஷன்கள் பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அதாவது ட்ரேட் கமாடிட்டிஸ்க்கு மட்டும் லிமிட் இல்ல, கரன்சி லெவல்லையும் புது ஏஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபக்கம் சைனா நியூஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். ஃபைனான்சியல் டைம்ஸ் ரிப்போர்ட் படி 2022க்கு அப்புறம் யுவான் லோன்கள் ஸ்கையை தொட்டுடுச்சு. இப்போ உலக ட்ரேட் எக்கனாமிக் சிஸ்டத்துல யுவான் ஷேர் 7.6% வரைக்கும் வந்திருக்கு. இது யூரோவை பின்னுக்கு தள்ளி டாலர் அடுத்து 2வது பிளேஸ்ல இருக்கு. இதுவரைக்கும் டாலர்ல லோன் எடுத்துக்கிட்ட டெவலப்பிங் நாடுகள் இப்போ யுவானை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா தங்கள் டாலர் லோன்களை யுவானுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நியூஸ்ல சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பேங்க் பிரிக்ஸ் தான் மைண்டில் வச்சு ஃபர்ஸ்ட் டைமா லோனை யுவான்ல சீல் பண்ணியிருக்கு. டோட்டல் $90 மில்லியன், அதாவது 2.1 பில்லியன் யுவான். அதாவது அந்த லோன் ரீபேமெண்ட் டாலர்ல இல்ல, சைனா கரன்சிலேயே. இப்படி டீப்பா பார்த்தா டாலர் டாமினன்ஸ் நிதானமா ஆனா டெஃபினிட்ல வீக் ஆகுது. சைனா யுவான் புது பவர் ஆக உயர்ந்து உலக எக்கனாமிக் சிஸ்டத்துல தன் பிளேஸ் திடப்படுத்துது. இந்த மாற்றம் கேவலம் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்களுக்கு மட்டும் லிமிட் இல்ல, இது உலக பொலிட்டிக்கல் பவர் பேலன்ஸையும் முழுக்க மாத்திட போகுது. இந்த ட்ரெண்டோட இம்பாக்ட்ஸ் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு அனலைஸ் பண்ணா கிளாரிட்டி வரும். ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் ஒரு முதல் 3 வருஷங்கள் இப்பவே பெரிய மாற்றம் தெரியாது. டாலர் இன்னும் உலக ரிசர்வ் கரன்சியா இருக்கு. ஃபிஃப்த் சிஸ்டம் மூலமா 80% மேல இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் டாலர்லயே நடக்குது. உலக நாடுகளோட ரிசர்வ்ஸ்ல 58 முதல் 60% டாலர்லயே இருக்கு IMF டேட்டா படி. யுவான் இப்போ கேவலம் 2 முதல் 3% மட்டும். அதனால ஷார்ட் டேர்ம்ல டாலர் டாமினன்ஸ் அப்படியே தொடரும். எந்த சடன் ஷாக் இல்லைன்னா மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி நிற்கும். மீடியம் டேர்ம் இம்பாக்ட் 3 முதல் 10 வருஷங்கள் இங்கதான் ரியல் மாற்றம் ஸ்டார்ட் ஆகும். டாலர் டாமினன்ஸ்க்கு ஹெவி ஹீட் விழும். ஏன்னா லோக்கல் கரன்சி இன்வாய்சிங் அதிகரிக்குது. பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா தங்களிடையில ட்ரேடி லோக்கல் கரன்சிகள்ல செய்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா சைனா இடையில 90% ட்ரேட் யுவான் ரூபிள்ல நடக்குது. இந்தியா ரஷ்யா இடையில ரூபாய் ரூபிள் ட்ரேட் உயருது. யுவான் இன்டர்நேஷனலைசேஷன் சைனாஸ் ஏபி சிஸ்டத்தை விரிவாக்குது. 2025 வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் யுவான்ல ட்ரேட் பண்றாங்க. சவுதி அரேபியா, பிரேசில், அர்ஜென்டினா மாதிரி நாடுகள் யுவான்ல ஆயிலா பர்சேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. டீடாலரைசேஷன் ட்ரெண்ட், ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் அப்புறம் பல நாடுகள் டாலர் பேஸ்ட் சிஸ்டத்துல இருந்து விலகுது. கோல்ட் ரிசர்வ்ஸ் அதிகரிக்குது. சைனா, ரஷ்யா, டர்க்கி. லாங் டேர்ம் இம்பாக்ட் 10க்கும் மேற்பட்ட வருஷங்கள் உலகம் ஒரே கரன்சி டாமினன்ஸ்ல இருந்து மல்டி கரன்சி சிஸ்டத்துக்கு போகும். இந்த சிஸ்டத்துல டாலர் இல்ல மல்டி கரன்சிகள் மெயின் ரோல் பிளே பண்ணும். யுவான், யூரோ, ரூபாய், ரூபிள், ரியல் இவையெல்லாம் முக்கிய ரிசர்வ் கரன்சிகளா மாறும். அமெரிக்கா சாங்ஷன்ஸ் பவர் குறையும். கரண்டா டாலர் பேஸ்ட் ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலமா அமெரிக்கா எந்த நாட்டையும் எக்கனாமிக்கா ஐசோலேட் பண்ண முடியும். ஆனா மல்டி கரன்சி சிஸ்டத்துல இது பாசிபிள் இல்ல. நாடுகள் யுவான், யூரோ அல்லது வேற மார்க்கங்கள்ல ட்ரேட் பண்ண முடியும். மல்டி ரிசர்வ் பாஸ்கெட், IMF SDR மாதிரி பாஸ்கெட் ஆஃப் கரன்சிகள் இன்னும் பாப்புலர் ஆகலாம். டிஜிட்டல் கரன்சிகள், சிபிடிசிகள் கூட இந்த சிஸ்டத்துல ஜாயின் ஆகலாம். பொலிட்டிக்கல் இம்பாக்ட், இந்த மாற்றம் எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு மட்டும் இல்ல, உலக பொலிட்டிக்கல் பவர் பேலன்ஸையும் மாத்தும். அமெரிக்கா எக்கனாமிக் டாமினன்ஸ் குறைஞ்சா அதோட மிலிட்டரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட குறையும். சைனா, ரஷ்யா, இந்தியா மாதிரி நாடுகள் தங்கள் கரன்சிகள் மூலமா ரீஜனல் டாமினன்ஸ் திடப்படுத்தும். யூரோப் யூரோவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா நாடுகள் டாலரைசேஷன்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணும். மல்டி கரன்சி சிஸ்டம் எப்போ டாலரை தூக்கி தள்ளும், முழுக்க தள்ளுறது எப்பவும் நடக்காது. டாலர் இன்னும் ஸ்ட்ராங் கரன்சியா இருக்கும், ஆனா ஒரே டாமினன்ஸ் மட்டும் முடியும். மல்டி கரன்சி சிஸ்டம் 330 முதல் 440 இடையில ஃபுல் லெவல்ல உருவாகலாம். IMF பயஸ் எஸ்டிமேட்ஸ் படி அப்போ யுவான் ரிசர்வ்ல 10 முதல் 15% வரலாம். டாலர் 40 முதல் 50%க்கு இறங்கலாம்.
மற்ற கரன்சிகள் யூரோ, ரூபாய், ரூபிள் சேர்த்து 30 முதல் 40% இருக்கலாம். சமரி இன்னைக்கு வந்த நியூஸ். சவுதி யுவான் ட்ரேட் பிரிக்ஸ் கரன்சி டிஸ்கஷன்ஸ், ரஷ்யா சைனா டாலரைசேஷன் இவையெல்லாம் ஒரே சிக்னல் காட்டுது. உலகம் மல்டிபோலார் எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு வேகமா ஸ்டெப்ஸ் எடுக்குது. டாலர் டாமினன்ஸ் முடியறது இல்ல, ஆனா ஒரே கரன்சி டாமினன்ஸ் முடிஞ்சு மல்டி கரன்சி ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த மாற்றம் இந்தியாவுக்கு என்ன அவகாசங்களை கொடுக்குது? கமெண்ட்ஸ்ல டெஃபினெட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த இன்ஃபோ ரீச் ஆகணும். இப்படி இன்னும் நிறைய நாலெட்ஜபிள் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் அல்லுக்கு செட் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம்.